தமிழ்நாட்டில் நீரிழிவு நோய் பாதிப்பு மிக அபாயகரமாக உயர்ந்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த 2020 18 விழுக்காடாக இருந்த நீரிழிவு பாதிப்பு தற்போது 23 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. வெறும் 4 ஆண்டுகளில் 5 விழுக்காடு பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், உலக சுகாதார அமைப்பு, சென்னையில் உள்ள தேசிய நோய் பரவியல் நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன. தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 1,50,00,000 பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது தமிழ்நாட்டில் 4 ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி மற்றும் சேலம் ஆகிய நகரங்களில் இதன் பாதிப்பு மிக அதிகம். பாதிக்கப்பட்டவர்களில் 20 விழுக்காட்டினர் மட்டுமே மாத்திரைகள் மூலம் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அதிர்ச்சியூட்டும் விதமாக 50 லட்சம் பேர் நோய் இருப்பதை அறிந்தும் மாத்திரை சாப்பிடாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள். சர்க்கரை அளவு 140 தாண்டும் போதே முறையான மருத்துவரை அணுக வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உடல் உழைப்பு குறைவு மற்றும் அதிகப்படியான அரிசி உணவு பழக்கம் காரணமாகவே வட மாநிலங்களை விட தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக உள்ளது. இதனால் சிறுநீரக செயலிழப்பு, கண் பார்வை குறைபாடு, ஆறாத புண்கள் போன்ற 3 முக்கிய பக்க விளைவுகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதனை கட்டுப்படுத்த அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 1.5 கோடி பேர் கண்டறியப்பட்டு இல்லங்களுக்கே சென்று மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நீரிழிவு நோய் அறிகுறிகள் தெரிந்தால் பொதுமக்கள் உடனே மருத்துவரை அணுக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரகுமார்.